لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك. என்ன நடக்குது என்று தெரியாத மக்கள் முன்னாடி இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து அப்படியே செய்வாங்க, யோசிக்க மாட்டாங்க. இது எதுக்கு செய்யறாங்க, இது எதுக்கு செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும், சில நேரத்தில் நீங்க சவால இருந்தால் சில மக்கள் வைத்து கையை காட்டுவாங்க. உண்மையில என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த சவால யாரும் வந்து வர வேண்டிய அளவுக்கு இருப்பாங்க. முன்னாடி பின்னாடி வந்து இருப்பாங்க. சவால என்ன கையால காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுவாங்க. உண்மையில என்ன நடக்குது, அவங்க கூட வர்றவங்க இருப்பாங்க. இல்ல வேற ஏதாவது காரியத்தை செய்யும் போது சில பேர்லாம் அங்க இருக்கிற கேமரா அதுக்கு முன்னாடி போயிட்டு ஊருக்கு போன் பண்ணுவாங்க, பாருங்க கேமரா என்ன தெரியும் அப்படின்னு டிவியில பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் பிறர் செய்வதை பார்த்து செய்யறதுதான் மக்களுக்கு அதிகமாக விருப்பமான காரியம். அதனால அப்படி இருக்க வேண்டாம் என்பதற்காக தான் இந்த மாதிரி கிளாஸ்கள் உங்களுக்கு ஏற்பாடு செய்யறோம். குர்ஆனிலிருந்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் அங்கீகாரத்திலிருந்தும் எப்படி ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிய நாம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து எதையெல்லாம் தூக்கி வீச வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற அடிப்படையிலே நமக்கு முதல் கடமை என்ன, அவருக்கு மட்டும் இபாதத் செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஒரு அடிமைக்கு அல்லாஹ் கடமை என்ன தெரியுமா? சஹாபா கேக்குறாங்க, எனக்கு தெரியாதுடா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை மட்டும் வணங்குவது என்பது. ஒரு அடிமைக்கு அவன் அல்லாஹ்வின் உள்ள கடமை என்ன, அவனை மட்டும் வணங்குவது என்பது. திரும்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஹக்குல்லாஹி அல் இபாதா, அல்லாஹ்வுக்கு அடிமைகள் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு தெரியும்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்னை அவனை மட்டும் வணங்கி இருக்கின்ற அடிமையை நரகத்தில் போடாமல் அவனுக்கு சொர்க்கம் வழங்குவது என்பதுதான் அல்லாஹ்வுக்கு அடிமை மீது உள்ள கடமை. அப்ப நமக்கு உள்ள உரிமையை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு உள்ள கடமையை நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாம் இபாதத் செய்தவர்களாக. அதனால்தான் ஒரு ஹாஜி அந்த இடத்திலே மறைத்து விட்டால் அவர்களுக்கு குளிப்பாட்ட வேண்டாம். அவர் என்ன செய்வதும் அவருடைய அந்த ஆடையை அவர் அடக்கம் பண்ண வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமை நாளிலே அவர் வரும்போது அந்த திரும்பியத்தை சொன்னவர்கள் வருவாங்க. இப்போ மறுமை நாளிலே மஹ்ஷருக்கு எப்படி வருவாங்க பாருங்க. அந்த மஹ்ஷர் மைதானுக்கு வரக்கூடியவர்களையும் ஹாஜிகளுக்கும் திரும்பியத்தை சொன்னவர்களாக. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து யாருக்கு வழங்கியிருக்கு? ஒரு ஹஜ் என்ற ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆளுக்கு வழங்கியிருக்கு. குர்ஆனில் நீங்க ஸகாத் என்ற ஒரு அத்தியாயத்தை பார்க்க முடியாது, நோன்பு என்ற ஒரு அத்தியாயம் கிடையாது, தொழுகை என்ற ஒரு அத்தியாயம் கிடையாது. ஆனா ஹஜ் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு. 22வது அத்தியாயம் ஹஜ் என்ற அத்தியாயம் தான். அதிலே எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும். வாஜிபுல் ஹஜ் வல் உம்ரஹ் லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் நிறைவேற்றுங்கள். என்ன காரணம்? காலகாலமாக இந்த கடமை செய்து ஊருக்கு வந்தவர்களை மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப புனிதமாக இருப்பாங்க, மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கும். நீங்களே அடிச்சு முடிச்சுட்டு வரும்போது பார்க்கலாம், எல்லாரும் மாலையோட இருப்பாங்க, எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க. நம்மளும் அதை விரும்பும். நம்மளும் அதை விரும்பும் தெரியாம, என்ன மக்கள் நம்மளை கண்ணியப்படுத்தும் போது தெரியாமல் விரும்பும். அப்ப என்ன நடக்கும்?
இஸ்லாம் சொல்லுது இன்னமல் அமாலு பின்னியாத், ஒவ்வொரு அமல்களும் அது அங்கீகரிக்கப்படுவது ஒவ்வொருத்தருடைய நிய்யத்துகள் அடிப்படையிலே. அப்ப நமக்கு என்ன நிய்யத் உண்டாக வேண்டும்? ஒரு மூமினான மனிதர் எந்த காரியம் செய்யும் பொழுதும் அவருடைய நிய்யத் என்ன? இன் முரீது இல்லல் இஸ்லாம் குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை என்ன? லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நாங்கள் இந்த காரியத்தை செய்வதை மக்களுக்கு நன்றியோ கூலியை எதிர்பார்த்து கிடையாது. இந்த ஒரு காரியத்தை எந்த காரியம் செய்தாலும் அது மிக சிறந்தவனாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய வஜ்ரி, அவருடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்கிறோம். அப்படி செஞ்சா யாரும் நம்மளை பார்க்காவிட்டாலும் யாருக்கும் தெரியாவிட்டாலும் நாம் எந்த நன்மையான காரியத்தை செய்தாலும் அதற்கு நமக்கு கூலி வந்து அவருடைய பதிவேட்டில் பதிவாயிடும், அது நமக்கு வழங்கப்படும் என்ற உறுதி நமக்கு கிடைக்கிறது. மக்கள் நம்மளை வந்து நல்லவங்களாக நினைக்கிறோம், அவங்கள பாராட்டணும், கண்ணியப்படுத்தணும் நினைச்சால் நாம் செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல காரியங்கள் மக்களுக்கு தெரியாது. அப்படி என்ன நமக்கு வந்து விட்டாலும் கூட மறுமையினாலே நமக்கு கூலி இல்லாமல் ஆகிவிடும். நாம் இத்தனை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த விஷயத்தை வந்து மேற்கொண்டு முடிச்சு வந்த பிறகு நாளை மறுமையினாலே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம் போயிட்டு நான் செய்த அஜுக்கு கூலி இல்லையே, நான் செய்த நோம்புக்கு கூலி இல்லையே, நான் செய்த உம்ராவுக்கு கூலி இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப இதனால் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் வந்து இந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏன்? நம்மளுடைய கொள்கையில உறுதி, நம்மளுடைய இஹ்லாஸ், அதே போன்று நான் ஏற்கனவே சொன்ன நம்மளுடைய வஸ்வாஸ் என்பது நம்மளை தொடர்ந்து சைத்தான் ஏற்படுத்தும். அது செஞ்சது சரியா, இது செஞ்சது சரியா, நான் அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே துல்ஹிஜ்ஜா 10வது நாள்ல ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அன்னைக்கு முன்னாடி இப்ப என்னோட அஜி போயிடுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஹரஜ், பிரச்சனை இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இதுக்காக அடுத்த வருஷம் அஜிக்கு வாங்கன்னு சொல்ல எவ்வளவு சிம்பிளா ஆட்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரச்சனை இல்லப்பா, ஒவ்வொருத்தரும் வருவாங்க. ரசூலுல்லாஹ் நான் அது தெரியாம முதல்ல என்ன செஞ்சுட்டேனே, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வருஷம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜையும் அதனுடைய செயல்களையும் காட்டி கொடுத்து என்ன செய்யறாங்க, உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் என்ன பார்த்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, புது அன்னி மனாசிகக்கும், என்னிடத்தில் இருந்து உங்களுடைய இந்த ஹஜ்ஜைகளை இந்த கடமையை நீங்க படிச்சு கொண்டு கற்றுக் கொடுக்கிறாங்க. அவங்க அடுத்தால ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டு தவாப் செய்யறாங்க, சரி செய்யறாங்க, எல்லாத்தையும் மக்கள் பார்க்குமாறு அளவு காட்டி கொடுக்கிறாங்க. அப்ப கூட என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த வஸ்வாசுகள், தவறான சிந்தனைகள் அதை ஒழிக்கிறாங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும் வந்து அடிப்படையா சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக. ஏன்னா மார்க்கெட்ல வந்து ஏராளமான புத்தகங்கள் வந்து ஹஜ் உம்ரா விளக்கம் இருக்கு. அதுல உள்ள சட்டங்களை சொல்லி 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 சுப்ஹானல்லாஹ் என்னை ஹஜ் செய்வதுங்கிறது குழப்பமாக உள்ள சூழ்நிலையில ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. இதுக்காக தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலேயே என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்காக குர்ஆன் இருந்து தெளிவாக, ஹதீஸ் இருந்து தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அதற்கு என்ன ஆதாரம் என்று தேடி எடுத்து அதனுடைய அரபி மூலத்துடன் உங்களுக்கு ஒரு புக்கை கையில கொடுத்துருக்கு. இப்படி கையில கொடுத்தால் என்ன நடக்கும், அதை ஒரு தடவை முழுமையாக படிக்கிறது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்னா ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னாடி அதை தெளிவாக படிச்சுங்க. அதுல உள்ளதுதான் நீங்க செய்ய வேண்டிய தவிர அதிகமான காரியங்கள் கிடையாது. இதுல 8 என்ன செய்யணும், 9 என்ன செய்யணும், 10 என்ன செய்யணும், எல்லாம் தெளிவாக உங்களுக்கு அதில் போட்டுருக்கு. இது போல உள்ளவங்களுக்கு ஏதாவது சாதாரணமாக ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இருந்தால் அந்தந்த நாடுகளில் கூட நீங்க கேட்கலாம். ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படாது. அதே நேரத்தில் நீங்க எல்லா புத்தகங்களையும் வாங்கி படிச்சு ஹஜ்ஜுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நினைக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு ஆரம்பத்தில் சொன்ன, இந்த ஹஜ்ஜுக்கு செல்லும் போது பல குடும்பத்திலிருந்து பல இடங்களில் வந்து நாம் எல்லாருமே ஒரே இடத்திலே அமர்ந்து ஒரே இடத்துல ஒன்று கூடி ஒரே ஹோட்டல்ல தங்கி மினாவிலையும் அரபாவிலையும் அந்த டெண்டுகளில் நாம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல நாம்
ஒரு சூழ்நிலை தான் ஹஜ் என்பது. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன நினைக்கணும்? இன்னமல் முஃமினூன இஹ்வா. முஃமின்கள் அனைவரும் யாரு? சகோதரர்கள். நாம் அந்த சகோதரர்கள் என்ற எண்ணம் எப்ப நமக்கு போறதோ அதோட நமக்கு எல்லா விஷயங்களும் சிரமமா இருக்கு. நம்ம சகோதரர்கள் விஷயத்தை கேட்கிறார், நம்ம அதை கொடுத்துருவோம். வெளியில் உள்ள ஆள் கேட்கிறார், நம்ம அந்த விஷயத்தை கொடுத்து தருவோம். அப்ப அதனால சொன்னாங்க, நீங்கள் யாரு? நீங்கள் சகோதரர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ரஹமாஉ பைனஹும். முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதீன மஅஹு அவரோடு கூட இருக்கக்கூடியவர்கள் மூமின்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அஷித்தாஉ அலல் குஃபார். நிராகரிப்பாளர்களுக்கு அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள், அவர்களுக்காக வளர்ச்சி கொடுக்க மாட்டார்கள். ரஹமாஉ பைனஹும் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணை காட்டக்கூடியவர்களாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப எல்லா இடத்திலேயும் இந்த இரக்கமும் கருணையும் நாம் காட்டவில்லை என்றால் நம்முடைய பயணங்கள் நமக்கு மிக சிரமத்தை ஏற்படுத்தும், மிக சிரமத்தை ஏற்படுத்தும். பல வருடங்கள் உள்ள பிரச்சனைகளும் அந்த மாதிரி உள்ள சிரமங்களையும் அதை எதிர்கொண்டதினாலே அதன் அனுபவத்தை வைத்து சொல்றோம். அப்ப அதனால் ஏற்பட வேண்டியது என்ன? நான் என்னுடைய சகோதரர்கள் கூட தான் பயணித்திருக்கிறேன், அவர்களுக்காக நான் என்னை விட்டுக் கொடுக்க தயார் என்ற ஒரு விரிவான உள்ளம் இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு ஏற்படுவது. என்ன காரணம்? இந்த ஊரிலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஊரிலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒவ்வொருவருமே அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பை ஏற்றுதான் வர்றாங்க. அந்த